சொல்லுடா. நான் ஒரு மண்டபத்தோட லொகேஷன் சென்ட் பண்றேன், அங்க வந்துருங்க. டேய், கோயில தானடா மேரேஜ்னு சொன்னேன். டேய் லூசு, அந்த நேரத்துல எனக்கு எந்த கோயிலும் ஓப்பன்லயும் இல்ல, எதுவும் கிடைக்கல. அதனால இவனுங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சுதான் ஒரு மண்டபத்தை பிடிச்சிருக்கோம். அதுக்கே ரேட் அதிகமா பேசினானுங்கடா. வேற வழி இல்லாம அதையும் புக் பண்ணிட்டோம். சரிடா மச்சான், உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வந்துட்டோமா? சரி, எடுத்துட்டு வந்துடுறா. ரொம்ப அழைச்சலாடா? அந்த அளவுக்குலாம் இல்லடா, பெருசா அது தெரியல இவனுங்க இருக்கிறதுனால. சரி, நீங்க வாங்க கிளம்பி சீக்கிரம். எங்க மச்சான், அந்த பொண்ணுங்க கிளம்புறதுக்கு தான் இவ்வளோ லேட் ஆகுது. வந்துட்டாங்கன்னா நாங்கள் வந்துடுறோம். சரிடா, சீக்கிரம் வந்துருங்க, நான் வச்சிடுறேன். சரிடா மச்சான். என்னடா, உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கணுமா? ஆமாண்டா. டே மச்சான், இவனே ரெடி ஆகி வந்துட்டான். இன்னும் எங்கடா அவளுங்க? எனக்கு தெரிஞ்சு இவங்களை நைட்டு தூங்கவே விட்டுருக்க கூடாதுன்னு தோணுதுடா. ஆத்தி, இதோ வரோம் வரோம், ஒரு 2 minutes. ஏண்டி 2 மினிட்ஸ்னு சொல்லியே நீங்கள் அரை மணி நேரம் ஆக்கிட்டீங்க. ஐயே ஏதோ வந்துட்டோம். ஏண்டி இன்னைக்கு கூட சாரி கட்ட மாட்டீங்களா? எப்படி நேற்று நைட்டு வந்து திடீர்னு நாளைக்கு கல்யாணம்னு சொல்லுவீங்களா? அதுக்கு ஒரு பர்ச்சேசிங் கூட கூப்பிட்டு போக மாட்டீங்க. எப்படி இதெல்லாம் நடக்கும்? இருக்கிறத வச்சு தான் போட்டு வர முடியும். டேய், எதுக்குடா தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்க? இது நடக்காதுன்னு தெரியும்ல. ஆமாம் மச்சான், நான் அமைதியாகவே இருந்திருக்கணும். சரி, எங்க ஸ்ரீ? இதோ. என்ன மச்சான், வால் எப்படி? டேய் செம்மையா இருக்காடா. அவருக்கு உண்மையாலுமே பிடிக்குமா? காலையிலேருந்து இது 100வது வாட்டி கேட்டாடி. நல்லா தாண்டி இருக்க, உன்னை பிடிக்காம தான் உன்னையே பார்த்துட்டு இருக்காரு பாரு. இருந்தாலும் கொஞ்சம் இதாக இருக்கு, ஷையாக இருக்கு. ஐயோ, இப்பயே வைக்கப்பட்டா? சரி வாங்க போகலாம். இவ்வளோ நேரம் பொண்ணுங்கன்னு கேட்டிங்களே, அதை வந்துட்டால, வாங்க போகலாம். ஆமாம், எந்த கோயிலில் மேரேஜ்? கோவில்ல இல்லை, மண்டபத்துலையா. என்ன மண்டபத்துலையா? எப்போ திடீர்னு இதெல்லாம் பண்ணீங்க? எல்லாம் அவனுங்களே ரெடி பண்ணிட்டானுங்க. சரி வாங்க, டைம் ஆகுதுல்ல. ஆமாம், சரி வாங்க போகலாம். ஸ்ரீ, இங்க பாரு. என்னன்னு சொல்லுங்க, எனக்கு கேட்குது. ஏய் லூசு, என்ன விக்கி, சொல்லுங்க. என்ன பாருன்னு சொல்றான்ல. முடியாது. ஏன்? வேணா விக்கி. ஏய், என்ன தாண்டி ஆச்சு? எனக்கு ரொம்ப ஷையாக இருக்கு விக்கி, போங்க. அப்படியா? ஆமாம், உள்ளுக்குள்ளெல்லாம் என்னென்னவோ பண்ணுற மாதிரி இருக்கு. சரிடி, கொஞ்சம் ஏதாவது பாரேன். சரி, இப்போ எதுக்கு நீங்கள் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு செம்மையா இருக்கியா, அதான். அதுக்கு இப்படியா? தயவு செஞ்சு திரும்புங்க விக்கி. இதோ பாடுறா, முடியாது. விக்கி ப்ளீஸ். டே விக்கி, டேய் போதும் பார்த்தது. ஏண்டா? பின்ன அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க, பாவம்ல அவ. டே மச்சி, இன்னைக்கு தாண்டா ஆள் நல்லா இருக்கா. அப்போ இத்தனை நாள் நல்லா இல்லை. ஏய் துர்கா, ஏண்டி கல்யாணம் நடக்குமா? நீ பண்ணுறது அப்படி தான் இருந்துச்சு, அதனால கேட்டோம். சரி, நான் அவளை பார்க்கல, போதுமா? விக்கி மோனத்தம் வாங்காதீங்க விக்கி. ஐயோ வேண்டாம், எங்களுக்கு எதுக்கு அந்த பாவலாம்? நீ எவ்வளோ நேரம் பார்த்துக்கோ. என்ன ஸ்ரீ, இப்பயாச்சும் பாப்பியா? நானும் பார்க்க மாட்டேன், போங்க. எங்க விக்ரம் என்ன காணோம்? அதானே, சக்தியும் காணுமே. வருவாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருக்கானுங்க. இதோ வந்துட்டாங்க, பாத்துக்கோங்க ரெண்டு பேரும். என்ன மச்சான், ரெண்டு பேரும் காணோம், நீங்க ரெண்டு பேரும் தேடிட்டு இருந்தாங்களா? அதான் வந்துட்டீங்க. எங்க அந்த பசங்களை காணோம்? இதோ வருவானுங்க. என்ன சீனியர், ஓகேவா? டேய் அசத்திட்டீங்கடா. டேய் எங்களுக்கும் பங்கு இருக்குடா. ஆமா சார், ஆமா சீனியர்ஸ், இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த டெக்கரேஷன் பண்றதுக்குலாம் நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க, தெரியுமா? அப்படியா? நல்லா பண்ணிருக்கீங்க. இல்ல வேணாம், எங்களுக்கு புகழ்ச்சிலாம் பிடிக்காது. சரிங்க. ஸ்ரீ, அங்க பாரு, உங்க அப்பா வந்திருக்காரு. எங்க விக்கி? இப்ப எப்படி பார்க்க வச்சேன் பாத்தியா உன்ன? என்ன? போங்க விக்கி, இப்படிதான் விளையாடுவீங்களா? நான் கூட உண்மையாலுமே வந்திருக்காருன்னு நினைச்சேன். டே விக்கி, இதுலலாம் விளையாடாதடா. சரி மச்சான், நான் எதுவும் சொல்லல. டே விக்கி. என்னடா? பொண்ணியே பாத்துட்டு இருக்காது, அங்க பாரு. அங்கிள். உட்கார் எந்திரிக்க வேணாம். ஸ்ரீ, அங்க பாரு உங்க அப்பா. திரும்பலாம் நான் ஏமாற மாட்டேன், போங்க விக்கி. ஹேய், உண்மையை தாண்டி சொல்றேன், அங்க பாரு. நான்லாம் நம்ப மாட்டேன். ஸ்ரீ, நிஜமாதான், அங்க பாரு ஸ்ரீ. போங்க, நீங்க எல்லாருமே ஏமாத்துறீங்க, அப்படிதானே முன்னையே ஏமாத்துறீங்க. ஸ்ரீ. அப்பா. எந்திரிக்காத. எங்க நீங்க வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன். அது எப்படிமா விட்டுருவோம் நாங்க? கரெக்டான டைம்க்கு வந்துட்டீங்க அங்கிள். கரெக்டா நீங்க சொல்லும் போதே நான் கிளம்பிட்டேன்ப்பா, அதான் கரெக்ட் டைம்க்கு வந்துட்டேன். டே வாடா, எப்படா வந்த? இப்பதான்டா நானும் வரேன், நீயும் வந்துட்ட. டே, அந்த பிசினஸ் விட்டுன்ட்டான்னு கோவம் இல்ல. அட மச்சான் விடுறா. அப்பா. ஒரு வழியா உனக்கும் கல்யாணம் ஆக போகுதுடா, சந்தோஷமா இருக்கு. நானும் என் ஃப்ரெண்டு நினைச்ச மாதிரியே உங்களுக்கு பேர்த்த கல்யாணம் ஆக போகுது. ஸ்ரீ, நான் கூப்பிட்டா மட்டும் திரும்பிடு. என்ன சொல்லுங்க. சரி, நான் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. அழகா இருக்கீங்க. பாருடா, ஆனா என்ன பார்க்கவே மாட்டேடி நீ. அதான் சொன்னல. என்னடி இதுக்கு எப்படி வைக்கப்பட்டா இன்னைக்கு நைட்டு? விக்கி அமைதியா இருங்க, போங்க. எல்லாரும் வந்தாச்சுல? வந்தாச்சு. சரி தாலி கட்டுங்க. எப்பா தம்பி.
டே விக்கி உன்னதான்டா. என்னடா? எப்பா தம்பி பொண்ணையே பார்த்துட்டு இருக்காம சீக்கிரம் தாலி கட்டு. அடி பாவி, நீயும் சேர்ந்து சிரிக்கிற. சரிப்பா ஃபர்ஸ்ட் தாலியை கட்டுப்பா. டேய் என்னடா பண்ற? அவர் தானேப்பா தாலி கட்ட சொன்னாரு, அதான் பண்றேன். அதுக்கு நீ இப்படியாடா முட்டி போட்டுட்டு பண்ணுவ? ஏன்பா இப்படி பண்ணக்கூடாதா? மச்சான் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி தாலி கட்டுற, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விளையாட்டு பகிர்ந்து இருக்கீங்க. சரிப்பா தம்பி கொஞ்சம் முட்டி போடு. விக்கி வலிக்குது. மச்சான் காலை பார்த்து போட்டுக்கலாம். சாரி ஸ்ரீ. பரவாயில்ல. சரிப்பா பெரியவங்க கல் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அங்கிள் 2 பேர் அப்பா லாஸ்ட் டைம் பண்ணுங்க. 2 பேரும் பெருக்கிறத இன்னும் செம்மையா சூப்பரா வாழ்வீங்க. இது என்னடா சொன்னாங்க? நான் 16 பெற்று வாங்க வாழ்றேன். டேய் அப்படியே நீங்களும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணிருங்கடா. டேய் லூசு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இதுல என்னப்பா இருக்கு? அப்படியே பூ மட்டும் போட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நாங்களும் பண்ணக்கூடாதா? சரி இங்க இருக்க எல்லாரும் பண்ணிருங்க. என்ன பாக்குறீங்க சிஸ்டர்ஸ்? நீங்களும் தான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நம்ம எப்பயும் இப்ப இருக்க மாதிரியே நல்லா ஒத்துமையா ஹாப்பியா இருக்கணும். ஆமாண்ட மச்சான். சரி போதும் எந்திரி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் பண்ணி வச்சா கூட இப்படி பார்த்து பண்ணியிருக்க மாட்டேன். இவங்க உங்களுக்கு நல்லா சூப்பரா நடத்தி வச்சிட்டானுங்க கல்யாணத்தை. ஆமாப்பா. என்ன உங்க அம்மா இருந்தா என்ன நல்லா இருந்திருக்கும். எங்க நம்ம பேச்சைய கேட்கறா. ஆமாப்பா, அம்மாவும் வந்திருக்கலாம். சரி விடு, அவ கிடக்குறா. இத பாடா, என் பொண்ணை நல்லா பாத்துக்கணும் புரியுதா? சரிங்க அங்கிள். அட அங்கிள் நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். என்னப்பா நீங்கள், நாங்களாம் ஒன்றா தானே இருக்க போகிறோம், நாங்கள் பார்த்துக்குறோம். சரி நாங்கள் அப்படியே ஸ்டேஷனுக்கு போகிறோம், நீங்கள் வரீங்களா? கண்டிப்பா வந்துதானே ஆகணும், என் பொண்ணுக்காகனாச்சும். அப்படின்னா சரி. டே விக்ரம், சக்தி அப்புறம் ராக்கி, நீங்கள் வந்து அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஆஃபீஸ்க்கு போயிருங்க சேஃபாக. நாங்கள் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறோம். டேய் நாங்களும் வரேன்டா. டேய் நீங்கள் ஆஃபீஸில் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. நைட்டு ஃபுல்லாக விடிய முழிச்சிட்டு இருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டீங்க, போங்க. சரி நான் உங்க கூட தானே இருந்தேன், நான் வரேன். இல்லை ராக்கி, நீங்களும் அவங்க கூடயே போங்க, நாங்களே பார்த்துட்டு வந்துடுறோம். அதுவும் இல்லாமல் கூட்டமாக எதுக்கு போகணுன்னு தான் யோசிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போ சரிடா மச்சான், நாங்களாம் ஆஃபீஸ்க்கு போயிடுறோம், நீ பார்த்துட்டு வந்துரு. எல்லாம் சேஃபாக பார்த்து போங்க என்ன. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்க. அப்போ சரி நாம் கிளம்பலாமா? வாங்க போலாம். சரிடா நீங்கள் கிளம்புங்க. இங்கே கொஞ்சம் செட்டில் பண்ண வேண்டிய வேலைலாம் இருக்குது, அதை செட்டில் பண்ணிட்டு நாங்கள் ஆஃபீஸ்க்கு போயிடுறோம். டேய் ரொம்ப செலவாயிடுச்சா என்ன? நீ மூடு, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். கிளம்பு நீ ஃபஸ்ட்டு. கல்யாணன்றது எப்போ தான் பண்ணுறாங்களாம், இதில் செலவை பற்றி யோசிக்கிறான். சரி வாடா போகலாம். சார் நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிட்டோம் சார். ஓ அப்படியா, சரிப்பா. அப்புறம் சார் அவங்க 2 பேரும் தான் இவங்களோட அப்பா. ஓ அட அங்கிள் நீங்க 2 பேருமா? ஆமாண்டா, எப்படி போகுது வேலைலாம்? என்ன அங்கிள், எப்பயும் போல தான். அட இவங்க 2 பேரும் உங்கள் வீட்டு பசங்கன்னு தெரியாது, எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அப்பயே இந்த கேஸை முடிச்சு விட்ருப்பேனே. டேய் நீ எப்பயும் போல நேர்மையாவே இருடா சாமி. எங்களுக்காக ஏன் நீ தேவையில்லாம பிரச்சனை மாட்டிக்காத. அட அங்கிள் அதனால என்ன அங்கிள். சரி என்ன அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? சார் வந்துட்டு இருக்காங்க சார், வந்துருவாங்க. அப்பா நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் உள்ளே இருங்க, பிரச்சனை வந்துச்சுன்னா வேணா நீங்கள் வெளில வாங்க. ஆமா அங்கிள், அந்த பையன் சொல்றது கரெக்ட் தான், நீங்க உள்ளே இருங்க. உள்ள வாங்க. சார் எங்க சார் என் பொண்ணு? அங்க பாருங்க அவங்கள. ஐயோ அடி பாவி, என்னடி பண்ணி வச்சிருக்க? ஆண்டி டேய் இவங்களெல்லாம் நம்பி வீட்டுக்குள்ள விட்டேன் பாருடா, அதான்டா நான் பண்ண பெரிய தப்பு. இன்னைக்கு என் பொண்ணு எழுதிட்டு வந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களே. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் தானே வீட்டில் பேசி முடிச்சிங்கல்ல, அதுக்கப்புறம் தானே அவங்க பழக ஆரம்பித்தாங்க. இப்போ என்ன திடீர்னு பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதனால தான் நாங்கள் அப்படி பண்ணோம். டேய் ஏன்டா அப்படி பண்றீங்க? ஒழுங்கா என் பொண்ணை கொடுத்துருங்கடா. ஆண்டியே அப்படிலாம் கொடுத்துட முடியாது. டேய் ஒழுங்கா கொடுத்துருங்க சொல்லிட்டேன். என்ன பார்க்குறீங்க, இப்போ விக்கியோட ஒய்ஃப் எங்கள் வீட்டு பொண்ணு, அதெல்லாம் கொடுக்க முடியாது. டேய் நீங்களும் நல்லா இருப்பீங்களாடா? நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்டு கொடுத்துக்கோங்க, எங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஏய் ஒழுங்கா அந்த தாலி அத்து போட்டு என் கூட வரியா என்னடி? ஆண்டி அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்னடா பண்ணுவ, என்ன பண்ணுவ? ஸ்ரீ உங்க அம்மா எப்ப தெரியுமா அழுதுட்டு இருந்தாங்க? விடிய கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்து வாமா அந்த பக்கம். அதை நீங்க ஒன்றும் சொல்லாதீங்க. ஏய் என்னடி நான் இப்படி அடி வளர்த்தேன், என்னடி இப்படி வளர்ந்து நிக்கிற? பெரியவங்களுக்கு எப்பவுமே மரியாதை கொடுப்பல, இன்னைக்கு என்ன இப்படி பேசிட்டு இருக்க? இங்க பாருமா, எனக்கு இவரை பிடிச்சிருக்கு, நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், இனிமே இவர் கூட தான் நான் இருக்க போறேன். ஏய் ஸ்ரீ கடுப்பேத்தாத ஸ்ரீ, ஒழுங்கா வந்துடுடி. ஏய் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் மனசு உடஞ்சு போயிடுவார்டி. அதெல்லாம் நான் அப்பாட்ட பேசிக்கிறேம்மா, நீ போ. சொல்லு எதுத்தடி பேசிட்டு இருக்க? அம்மா ப்ளீஸ்மா, என்ன சந்தோஷமா நிம்மதியா இருக்க விடுமா. யாரு இவன் நல்லா வச்சிருப்பான்னு நினைக்கிறியா? சத்தியமா நல்லா வச்சு பாத்துக்க மாட்டான்டி.
ப்ளீஸ் டி தயவு செஞ்சு வந்துடுடி. ஆண்டி நீங்கள் ரொம்ப பேசிகிட்டு இருக்கீங்க. டேய் யார்டா நம்ம பேசுகிறா? பெத்த வயிறு எரியுதுடா எனக்கு. என் பொண்ணை கொடுத்துருங்கடா. நிதிஷ் அதான் ஒரு தடவை சொல்றாங்களே அவங்க பொண்ணு அவங்க கிட்ட ஒப்படைங்க. இதோ பாருங்க, ஆல்ரெடி நீங்கள் வந்து எங்கள் விஷயம் தலையில் கொடுக்கலான்னு சொல்லி தான் வச்சுருக்கோம். சும்மா தேவையில்லாம இல்லைனா வந்து மூக்கம் வச்சுட்டு இருக்காதீங்க. என்னடா என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சேன், அடுத்தது இவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்ன பெரிய ஹீரோவா? நான் ஒன்றும் ஹீரோலாம் இல்லை, என் தங்கச்சிக்கு அண்ணன், இவனுக்கு தம்பி. பெருசா அப்படியே கூட பிறந்துட்டாங்க பாரு. ஹலோ வார்த்தை அளந்து பேசுங்க சொல்லிட்டேன். எம்மாம்மா இருங்கம்மா. சரி என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு எனக்கு வேணும் சார். ஏம்மா உன் பொண்ணு சொன்னது உன் காதில் இல்லை. அவள் மேஜர், அவள் இஷ்டப்படி என்ன வேணாலும் முடிவு எடுக்கலாம், அதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. சார் அவளை பெத்தவ சார் நான் இருக்கிறது தான் சார் முடிவு. என்னம்மா நீங்க இப்படி புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருக்கீங்க? சார் எனக்குலாம் தெரியாது. என் பொண்ணு எனக்கு வேணும். இல்லை நான் ஸ்டேஷன் விட்டே போக மாட்டேன். இதோ பாருமா. ஏம்மா திரும்பிட்டு நிக்கிறீங்களே, இங்க பாருங்க. என்ன சார் அதான் அவங்க ஒருத்தர் சொல்லிட்டாரு இந்த விஷயம் தலையிடக்கூடாதுன்னு, அப்ப என்ன கூப்பிடுறீங்க? நீங்க தானே உங்களை இந்த ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்தீங்க, கூட்டிட்டு போங்க. முடியாது சார், நான் போக மாட்டேன். இதோ பாருங்க, அவங்க சட்டப்படி ரெஜிஸ்டர் மேரேஜே பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு வேலைக்கும் யூஸ் இல்லை. தயவு செஞ்சு கிளம்புங்க. பண்ணிட்டா விட்டுருவேண்ணா சார்? அதெல்லாம் முடியாது. எனக்கு அவ வேணும். ஒழுங்கா வந்துட்டு அவளை பிரிச்சு என்கிட்டயே ஒப்படைங்க. ஏமா உனக்கெல்லாம் ஒரு தரிசனம் புரியாதா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அங்கிள் 2 பேர் வெளில வாங்க. ஏங்க நீங்க என்னங்க பண்றீங்க? இதோ பாருமா, நானும் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், நம்ம பொண்ணு ஆசைப்படுறான். இப்ப கல்யாணமே ஆயிடுச்சு, விட்டுரு அவங்கள. என்னால விட்டு தர முடியாதுங்க. நான் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். என்ன? ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாரி நேற்று எங்களால் சரியாக உங்ககிட்ட பேச முடியல. ஆமாம் சிஸ்டர்ஸ், என்னன்னு தெரில, எனக்கு தான் அப்படி இந்த ஆப் சொதப்பு தான், இல்லை எல்லாத்துக்கும் சொதப்பு தான் தெரில. ஒரு கொஞ்ச நாளாகவே ஒழுங்காக டவுன்லோட் பண்ண முடியல, வீடியோ எடுக்க முடியல. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கணும். பொற்குடி சிஸ்டர், அம்புஜம் சிஸ்டர், சாந்தி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? மனிஷா சிஸ்டர், ஹேமமாலி சிஸ்டர், பவித்ரா விஜய் சிஸ்டர், சரண்யா ராஜ் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? திவ்யா சிஸ்டர், கோபிகா கரண் சிஸ்டர், பிரித்தி லவ்ஸ் வீடியோ சிஸ்டர், ஏஞ்சல் சிஸ்டர், என்ன கொஞ்சம் நாளாக உங்களை ஆளை காணோம். அருணா சுட்கி சிஸ்டர், கிருஷ்மிதா எப்படி இருக்காங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹெப்சிபா சிஸ்டர், சுதா சிஸ்டர், ஆஷா சிஸ்டர், ஜோதிகா அருள் சிஸ்டர், அகஸ்தியா சிஸ்டர், ஐஸ்வர்யா சிஸ்டர். நம்ம வீட்டு குட்டி தவங்க ஐஸ்வர்யாவுக்கு எக்ஸாம் வேறு நடக்க போதும். எல்லாரும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுங்க. கண்ணன் ஃபாத்திமா சிஸ்டர், மகிஷாலினி சிஸ்டர், சுஜி சிஸ்டர், சங்கீதா சிஸ்டர், சுமிதா சிஸ்டர், மகா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? அனீஷ் ஃபாத்திமா சிஸ்டர் எங்கே போனீங்க? ஆளே காணுமே. பவித்ரா முருகேசன் சிஸ்டர். ஹாய் ஜோதி எப்படி இருக்கீங்க? ஞானசெல்வி சிஸ்டர் எங்கே போனீங்க? ஆளை காணுமே. ஹாய் ஜனனி முத்துக்குமார் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? மாரி சிஸ்டர், அபர்ணா சிஸ்டர், சாஃப்ரின் சிஸ்டர், அப்புறம் அஞ்சலி ஹரிஷ் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? தேங்க்ஸ் அஞ்சலி சிஸ்டர், எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்கள் வீட்டு குட்டீஸும் பார்க்குறாங்கன்னு சொல்லக்குள்ள. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெலாம் நாங்கள் ஹாய் சொன்னு சொல்லிடுங்க. அப்புறம் இன்றைக்கி நம்ம ஸ்ரீ அண்ட் விக்கியோட மேரேஜ் எப்படி போச்சுன்றதை மறக்காமல் சொல்லிடுங்க. ஏதோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணி வச்சோம். மறக்காமல் வாழ்த்திட்டு போயிருங்க. எல்லாரும் எப்பயும் போல் ஹாப்பியாக சூப்பராக ஹெல்த்தியாக இருங்க. பாய், நாளைக்கு பார்க்கலாம்.